இன்றைக்கு பலர் பல மணி நேரத்தை தங்கள் அலைபேசியில் செலவு செய்கிறார்கள். அவ்வாறு செலவு செய்யும் அந்த நேரம் எதுக்காவது பயன்படுகிறதா என்றால் ஒரு சிலருக்கு பயன்படும், ஆனால் பலருக்கு அது பயன்படுவதில்லை. காரணம், அது நம்மை அன்பு செய்வதற்கோ அன்பை பெறுவதற்கோ அழைத்துச் செல்வதில்லை. மாறாக நம்மை சிறைப்படுத்தி மனிதர்களிடமிருந்து விலக்கி வைக்கிறது என்பதே உண்மை. இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் நண்பர்களை தேடுகிறார்கள். அவ்வாறு தேடிச் சென்றாலும் தங்கள் நேரத்தை அவர்களோடு செலவிடுகிறார்களா என்றால் இல்லை. காரணம், இன்றைக்கு நாம் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தினார்கள் என்று அவ்வப்போது பொங்குகிறோம். அந்த அடிமைத்தனத்தில் நமது முன்னோர்கள் சுதந்திரமாக இயங்க முடியவில்லை. அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தார்கள். இன்றைக்கு அலைபேசிக்கு அடிமையாக இருக்கும் நாம் யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம்? நமது கட்டுப்பாட்டில் இல்லை, நமது பெற்றோரின் கட்டுப்பாட்டிலும் இல்லை. ஆனால் சமூக ஊடகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். இதுதான் அடிமைத்தனம். இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நாம் மனிதர்களோடு உறவு கொள்ள வேண்டும். அலைபேசியை தேவைக்கு பயன்படுத்தலாம். இதற்கு ஒரு வழியை தான் இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு கொடுக்கிறார். ஒரு மதப்போதகர், மறைநூல் அறிஞர் இயேசுவின் அருகில் வந்து கேட்கிறார், முதன்மையான கட்டளை எது என்று. அதற்கு இயேசுவின் பதில், கடவுள் ஒருவரே, அவரை முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு இதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும் என்கிறார். பின்பு, நீ உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய் என்கிறார். இங்கே சொல்லப்படுவது கடவுள் ஒருவரே, அவரை அன்பு செய். அவர் ஒருவர்தான் உனக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியும். சுதந்திரம் என்பது அன்பு செய்வதில் தான் இருக்கிறது. அதை போன்று சுதந்திரம் என்பது இயேசு நம் அனைவருக்குமாக இறந்து உயிர்த்தார் என்று அறிவிப்பதே நம் பணி என்கிறார். ஆம் அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் கணவன் மனைவி இடையே எனக்கு சுதந்திரம் இல்லை, எனக்கு மூச்சு விட எனக்குரிய இடம் வேண்டும் என்று சொல்கிறோம். காரணம் என்ன? ஒருவர் மற்றவரின் சுதந்திரத்திற்கு தடையாக இருக்கும்போது இது போன்ற நிலை ஏற்படும். சுதந்திரம் என்பது எதிர்பார்ப்பற்ற அன்பை கொடுப்பது, அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொள்வது. இதை செய்தோம் என்றாலே குடும்பங்கள் அமைதி பூங்காவாக இருக்கும். அழிந்து கொண்டிருக்கும் நமது விசுவாசத்தையும் நல்ல நட்பையும் கணவன் மனைவி உறவையும் உறுதிப்படுத்த இறைவனிடம் வரம் வேண்டுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.